ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசப் போறது ஏஐ கியூஏ என்ஜினியரிங்னா என்ன? எப்படி இனிமே கியூஏ என்ஜினியரிங் வொர்க்லாம் மாறப்போகுது அப்படின்றது தான். இப்பலாம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம டெஸ்ட் தமிழ் சேனல்ல நான் நெறைய வந்து இந்த கியூஏ என்ஜினியரிங் வந்து எப்படி வந்து ஏஐக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நெறைய பேசிட்டு இருக்கேன். அதே மாரி நெறைய நம்ம அந்த ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் பத்தியும் டெஸ்ட் தமிழ் சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கியூஏ ஜாப் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம மேனுவல் டெஸ்டிங் எழுதுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், பிளேரைட் இல்லன்னா செல்லியம் இல்லன்னா சைப்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கோடிங் எழுதுவோம். அதே மாரி ஒரு லெவல் மேல போய் நம்ம எஸ்டிஇடி அப்படின்ற ஒரு ரோல்ல கூட இருந்தோம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியர் இன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட இருந்தோம். ஸோ அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் இந்த ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் இல்லன்னா ஆட்டோமேஷன் டூல் மட்டும் எழுதாம, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் ஒரு லெவல் போய் எப்படிலாம் எந்தெந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதான் நம்ம நம்ம ரோல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர், அப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர், அப்புறம் எஸ்டிஇடி அப்படின்ற 3 ரோல் நமக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரோல் கியூஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நீ நெறைய பண்ணணும் அப்படின்றது டெவாப்ஸ் ரோலும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாரி இன்னும் கொஞ்சம் டெவலப்மென்ட்டும் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்படியே நம்முடைய கியூஏ ரோல் தான் மாறிட்டே இருக்கு. நெறைய கம்பெனிஸ் அது வந்து ஒரு கம்பெனி டிபெண்ட் பண்ணி அது மாறும். பட் இப்போ ஏஐ வந்திருக்கிறனால, எப்படி நம்மளுடைய ரோல் வந்து இன்னும் மாறப்போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உதாரணத்துக்கு சும்மா நீங்க LinkedInல போயிட்டு ஏஐ கியூஏ என்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த ஜாப்ஸ் அப்படின்ற இந்த இந்த லொகேஷன்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே, ஏகப்பட்ட வேலை ஏஐ கியூஏ என்ஜினியரிங் என்ற பேர்லயே வரும். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, இந்த எவர்லி வெல் அப்படின்ற சைட்ல அந்த ஆஸ்டன், டெக்சாஸ்ல இருக்கிற கம்பெனி. அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏஐ ஃபர்ஸ்ட் சீனியர் கியூஏ என்ஜினியர் 4 நாள் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 100 பேருக்கு மேல அங்க அப்ளையும் பண்ணியிருக்காங்க அங்க பாருங்க. ஸோ அங்க என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, "வி ஆர் லுக்கிங் ஃபார் எ சீனியர் கியூஏ என்ஜினியர் ஹூ த்ரைவ்ஸ் இன் த ஏஐ ஃபர்ஸ்ட் என்ஜினியரிங் கல்ச்சர். One where the artificial intelligence is not just a tool, but a force multiplier that enhances speed, creativity, and coverage in quality assurance." ஸோ இவங்க மெயினா சொல்றது என்னன்னா, நீ வந்து ஒரு மாடலையே ட்ரெயின் பண்றது, இல்லன்னா டெஸ்ட் பண்றது அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் இந்த ஏஐ ரிலேட்டட் டூல்ஸாவது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஏஐ டூல் லைக் கர்சர் டு ராபிட்லி ஜெனரேட் டெஸ்ட் கேஸ் ஃப்ரம் த ரிக்வயர்மென்ட், யூசர் ஸ்டோரி அண்ட் கோட் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். அதே மாரி யூ நீட் டு மெயின்டெயின் த எண்ட் டு எண்ட் டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் லைக் சைப்ரஸ், பிளேரைட் அண்ட் செலினியம் வித் ஏஐ அசிஸ்டன்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம வேலைலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கா நம்ம எழுதின அந்த ஆட்டோமேஷன் டெஸ்ட் கோடையே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், ஸ்பீட் பண்ணணும். அதே மாரி டெஸ்ட்ட மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி எட்ஜ் கேஸஸ்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இன்டகிரேட் ஏஐ ட்ரிவன் ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ், கோட் கவரேஜ் டூல்ஸ், அனானிமஸ் டிடெக்ஷன்ஸ் இந்த சிஐசிடி பைப்லைன். அதே மாரி இது முக்கியமான விஷயம். யூஸ் எல்எல்எம்எஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் டு சிமுலேட் த யூசர் பிஹேவியர் ஃபார் பிராட் சினாரியோ கவரேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இத பத்தி நம்ம கிளியராவே நம்மளுடைய யூடமி கோர்ஸ்ல நான் வந்து பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே. ஸோ என்னுடைய யூடமி கோர்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூசிங் ஜென்ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்ற இந்த கோர்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தி தான் நான் கிளியரா ரொம்ப அதிகமாவே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா எப்படி நம்ம வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வந்து வொர்க் பண்ணணும். அதே மாரி மேனுவல் டெஸ்டிங்க எப்படி இந்த ஜென்ஏஐ யூஸ் பண்ணி பண்றது. அதே மாரி பிளேரைட் யூஐ டெஸ்டிங் வித் ஜென்ஏஐ அண்ட் ஜென்ஏஐ பேஸ்டு டூல்ஸ் அத வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம எழுதுறது. அதே மாரி எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் கேஸ் அதாவது இதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்யர்மென்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து உங்க செலினியம் கோடையோ இல்ல பிளேரைட் கோடையோ நீங்க வந்து செல்ஃப் ஹீலிங்கா எப்படி மாத்துறது ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம இங்க கவர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாரி எப்படி நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி டெஸ்டிங்க யூஸ் பண்றது அப்படின்றது இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ யூசிங் எல்எல்எம்எஸ் அண்ட் ஏஜென்ட் டு ஸ்டிமுலேட் யூசர் பிஹேவியர் ஃபார் பிராடர் சினாரியோ கவரேஜ். அதே மாதிரி நீங்க எப்படி ஸ்மோக் டெஸ்டிங் பண்றது, ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்றது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இனிமே வரப்போற ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். அதான் வந்து இந்த ரோல்ல அவங்க போட்டிருக்காங்க. பட் நம்ம இன்னும் நெறைய ரோல்ஸ்லாம் அங்க இருக்கு. ஆக்சுவலா QA ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி நோஷன் சொல்லி நீங்க அந்த டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யூஸ் பண்ணலனா யூஸ் பண்ணுங்க. சூப்பரான டூல் இந்த நோஷன். ஸோ இந்த டூல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் விட்டுருக்காங்க. ஆனா ஓவர் 100 பீப்பிள்ஸ் கிளிக்ட் அண்ட் அப்ளைட். வேற லெவல். ஸோ இங்க இத ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வி ஆர் சீக்கிங் ஃபார் அன் ஏஐ சப்போர்ட் QA ஸ்பெஷலிஸ்ட் டு ரைஸ் குவாலிட்டி பார் ஃபார் நோஷன்ஸ் ஏஐ பவர்ட் சப்போர்ட். You'll run systematic QA in our AI chat and email experience to accelerate validations of our AI auto QA system so quality metrics remains accurate before after launch." இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலா ஜென்ஏஐ பத்தி எதுவும் சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஆட்டோ கியூஏ அப்படின்ற ஒரு சிஸ்டத்தோடைய
சிஸ்டத்த யூஸ் பண்ணி நீங்க மெட்ரிசஸ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது இங்க தான் நீங்க நம்ம வந்து நம்ம டீப் எவால்ன்னு சொல்லி ஒரு டூல் நம்ம பேசியிருப்போம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல. அதுதான் ஆக்சுவலா அங்க மெட்ரிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நீங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இமெயில் ஃபார் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அக்யூரசி நீங்க டெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி வேலிடேட் அண்ட் கன்டினியூஸ்லி இம்ப்ரூவ் ஆட்டோ கியூஏ ஸ்கோரிங் அண்ட் மெட்ரிக்ஸ் பிரியர் டு டிப்ளாய்மென்ட் அண்ட் இன் ஆன்கோயிங் ஆப்பரேஷன்ஸ். அதே மாரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கான்வர்சேஷனல் டிசைன் அண்ட் சிஎக்ஸ் நாலேட்ஜ் பேஸ் இருக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா நம்மளுடைய டீப் எவால்ன்ற டூல்ல வந்து நம்ம அதான் பேசியிருப்போம். அதில இவங்க சொன்ன அதே மெட்ரிக்ஸ் கூட நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. எப்படி நீங்க வந்து ஆன்சர் ரெலவன்சி, கான்டெக்ஸ்ட் ப்ரிசிஷன் அண்ட் அதே மாரி நீங்க வந்து பயாஸ் மெட்ரிசஸ் என்னென்ன மெட்ரிசஸ் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த டூல்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் அவங்க ஆக்சுவலா வந்து இங்க சொல்றாங்க. எப்படி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றது. பிரிட்டி மச் எக்ஸாக்ட்லி த சேம் திங். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னோமோ, அதே தான் இவங்களும் சொல்றாங்க. நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ குட் தட் நம்ம ஆல்ரெடி இத பத்திலாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரோல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ நீங்க இந்த மாரி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த மாரி நீங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாரி டூல்ஸ் பத்தினா இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேட்ஜ் இருக்குதா? டீப் எவால், ராகாஸ், ஹக்கிங் ஃபேஸ் எவாலுவேட், கலீலியோ இல்ல இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சிருந்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜாப் அப்ளை பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த திங் தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இல்லையா? ஸோ கம்பெனிஸ்ல இந்த மாரி தான் இனிமே ரோல் தேடுவாங்க. இன்னும் செலினியம் நீ தெரியுமா? பிளேரைட் தெரியுமா? கோடிங் எழுத தெரியுமா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா ஹேப்பன். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப். ஸோ இது வந்து நோஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. அதே மாரி இந்த பாருங்க Zapierன்னு சொல்லி ரிமோட் ஒர்க் தான். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஆர் இந்த Zapier கம்பெனில வந்து ஏஐ ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட் க்ளோஸ் தட் கேப். என்னது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ பொட்டன்ஷியல் பட் கெட் ஸ்டக் டர்னிங் ஐடியாஸ் இன்டூ ஆக்ஷன். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அத யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ அ நீங்க உங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, த ரோல் இஸ் த பேக்ரவுண்ட் agnostic but bias for building. Great candidate may come from software engineering, no code ops, startup generalist, prompt context engineering. எதுவா இருந்தாலும் இருக்கலாம். டெஸ்டிங்ல இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த அதை விட இன்னும் கொஞ்சம் கொடுமையா இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்எல்எம் ஆர்கெஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது லேங் செயின் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா கிளாட் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீபக் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கிராஸ் ஃபங்க்ஷனல் எம்ப்ளாயிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஜெனரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது. இதுவும் 100 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல், ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டே இருக்கானுங்க. பட் இதை பற்றியும் நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய லேங் செயின் பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லைனா எப்படி நீங்கள் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த கோர்ஸஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் அவங்க கிட்டத்தட்ட சொல்கிறாங்க இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியில். சரி, இன்னொரு ஒர்க் போய் பார்ப்போம். இது விப்ரோ. ஸோ நிறைய பேர் இங்கே நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற நிறைய பேர் இங்கே விப்ரோவில் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வெறும் 29 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் இங்கே போய் பார்த்தோன்னா மினிமம் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜென்ஏ சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பெரிய ஸ்கோப் இல்லைங்க. இது வந்து நார்மலான ஒர்க் தான் கிட்டத்தட்ட. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணுற அதே ஒர்க் தான். ஆனால் ஜென்ஏ இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்வாயன்மெண்ட்டு ரொம்ப ஜெனரிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வேலை வாங்குறதுன்னு இந்த கம்பெனிக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ பிக் திங். ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, மேக்ஸிமம் சர்வீஸ் பேஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போனீங்கன்னா இன்னும் நிறையவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஐ டோன்ட் திங்க் விப்ரோ ஹேஸ் காட் தோஸ் திங்ஸ் தேர். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது பெங்களூரில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்தியாவில் நீங்கள் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இந்த ஜாப் போஸ்டிங்கை பாருங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஏஐ கியூஏ ப்ராம்ப்ட் சேல்ஸ் ஃபோர் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா, டிசைன் ப்ராம்ப்ட் பேஸ்ட் ஆன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் இன்டிகிரேஷன் ஏபிஐ அண்ட் கஸ்டமைசேஷன் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ், எக்ஸிக்யூட் ஏஐ ட்ரிவன் டெஸ்ட் கேசஸ், அனலைஸ் அவுட்கம் அண்ட் ஃபைன் டியூன் த ப்ராம்ப்ட் ஃபார் எட்ஜ் கேஸ் சினாரியோஸ். வேறு லெவல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான். ஏன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒர்க் ஃப்ளோவை மாற்றுறது அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஏஐ அண்ட் எம்எல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து போய் பேசணும். சப்போஸ் உங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் எவாலுவேஷன் பண்ணுறீங்கன்னா, அந்த அவுட்புட் வரல அப்படின்னா நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்லணும். அதே மாதிரி எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இந்த டீப் எவாலுன்ற டூல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே எக்ஸாக்ட் திங் தான். சப்போஸ் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, அதை தூக்கி நீங்கள் அவன்கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா, தே வில் ஹெல்ப் யூ ஃபைன் டியூன் ஆர் டூ சம் மோர் ட்ரைனிங் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல இந்த ஜாப்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வெறும் 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ் கியூஏ தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கியூஏ ஆட்டோமேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த ஏஐ ட்ரிவன் கியூஏ ஃப்ரேம் ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா,
ஏன்னா இந்த QA இந்த ஏஐ அப்படின்றதே புதுசா வரனால, ஏஐல உனக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான்றதெல்லாம் கேட்க போறதே கிடையாது. அது ஸ்டில் எவால்விங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம அத படிச்சுட்டு வெளிய போய் வேலை தேடினோம்னா 100% நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். உள்ள ஒன்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இவங்க என்னென்ன இந்த கம்பெனில பண்றாங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நீங்க போட்டுக்கலாம். ஏஐ வந்து 2 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, உள்ள வேற ஏதாவது கம்பெனில போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் திஸ் இஸ் த ரைட் டைம் டூ கெட் இன் அ கம்பெனி வேர் தே ஆர் டூயிங் ஏஐ. ஸோ கம்பெனில சேலரி கம்மியா கிடைச்சாலும் பரவால்ல. நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இனி வரப்போற காலங்கள்ல ஒர்க்லாம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் வந்து இந்த செலினியம், அதே மாரி சைப்ரஸ், அப்புறம் பிளேரைட் இதுலலாம் கோடிங் எழுத தெரியுமா? அப்படின்றதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டூ பி தேர். ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி நீங்க கோடிங் எழுதிடலான்றது நமக்கு தெரிஞ்சத விட கம்பெனிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால இனிமே நீங்க இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க QA என்ஹான்ஸ் பண்ணுவீங்கன்றது தான் இனிமே வரப்போற ஒர்க்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் ஏஐ QA இன்ஜினியரிங்கோட பாத். இத பத்தி நீங்க இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட எக்ஸிட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இல்லன்னா நம்மோட எக்ஸிட் ஆட்டோமேஷன் வெப்சைட்ல இது இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்க போனீங்கன்னா அந்த லேர்ன் பாத்ஸ் சொல்லியிருக்கும். அதுல இந்த ஏஐ அண்ட் டெஸ்ட் QA இன்ஜினியரிங் சொல்லி இந்த பாத்ல நீங்க போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கூடிய இந்த கோர்ஸ் தான். இத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் ஏஐ அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன் வித் DeepL அண்ட் ராகாஸ் என்ற இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும். ஸோ இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க போனா டைரக்ட்டா இந்த கோர்ஸ்க்குள்ள அது கொண்டு போயிரும். ஸோ அப்படி நீங்க போய் படிக்கலாம். இல்லன்னா நீங்க இந்த என்ரோல் இன் யூடெமி போய் இந்த கோர்ஸ் போய் கிளிக் பண்ணா அந்த கோர்ஸ் கொண்டு போயிரும். ஸோ இந்த கம்ப்ளீட் லேர்னிங் பாத்ல நீங்க ஒவ்வொன்னும் போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இது, செகண்ட் கோர்ஸ் இது, தேர்ட் கோர்ஸ் வந்து பில்ட் ஜென்ஏஐ அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அண்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்லி போட்டிருக்கும். இந்த கோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அட்வான்ஸா போணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம். நீங்களே வந்து எப்படி ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்றது, சாட் பாட் பில்ட் பண்றது, ராக பில்ட் பண்றது அப்படின்றத நீங்க படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க நம்ம கம்பெனில நம்ம ஒர்க் பண்ண போற கம்பெனில எப்படிலாம் அவங்களும் பில்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ டெஸ்டிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க சொல்றது நமக்கு புரியும். ஸோ அதனால இத படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபைனலி நீங்களே வந்து எப்படி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல ட்ரெயின் பண்றது, ஃபைன் டியூன் பண்றது, அதே மாரி அது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்லாம் பண்றது அப்படின்றத இந்த கோர்ஸ்ல நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஏஐ QA இன்ஜினியர் ஆயிரலாம். பட் இதுதான் பாத். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அத ஃபுல்லா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இனி வரப்போற காலங்கள்ல எப்படி ஒரு ஜாப் இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க இன்னும் அவேரா நீங்க ஒரு கம்பெனிக்கு போறப்போ நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் ஏஐ QA இன்ஜினியரிங் எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய ஏஐ பத்தி படிக்கணும்னா, என்னோட எக்ஸிட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இல்லன்னா என்னோட யுடெமி கோர்ஸை படிங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.